past, we are going to discuss past NEET questions, particularly selected from the chapter Locomotion and Movement from Standard 11, CBSE. Okay, so as and when we do, we can also discuss if you have any questions. Doubts இருந்ததுன்னா அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 11th வரல தான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. That's been passed from the schools. I mean, they start doing matters also. Alright. So வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, மெயினா வந்து it focuses only on CBSE book or CBSE curriculum and 11th 12th ரெண்டும் கம்பைன்டா தான் வருது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாலே டெக்ஸ்ட் புக்கை பார்த்தீங்கன்னாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வாட் ஐ சஜஸ்ட் இஸ், நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் வேற இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. கோ பை பிஎஸ்சி பயாலஜி ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பக்கத்தில் இருக்கிற இதில் போய் ஒரு 11 பயாலஜி புக்கு வாங்கிக்கோங்க, சிபிஎஸ்சி என்சிஆர்டி. ஓகே, ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப படிச்சுட்டு போனீங்கனாலே கம்ஃபர்டபுளா சூப்பரா நீங்க எழுதிடலாம். அப்படிதான் இருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்த்த வரல. ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்சிஆர்டி புக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது உங்களுக்கு இது மறந்து போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் த புக் ஹேண்டி வித் யூ அப்படின்னு நான் சொல்றேன். உங்க ஸ்டேட் போர்ட்ல நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியே சாப்டர்ஸ் தான் அவங்களும் ஓவர்லாப் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்கும். பட் அதை பத்தி யூ டோன்ட் வரி அபவுட் இட். பட் வேரெவர் தேர் இஸ் ஓவர்லாப், நீங்க வந்து யூ கேன் ப்ரிப்பேர் ஃப்ரம் போத் த புக்ஸ் ஃபார் யோர் ஓன் பெனிஃபிட். டோன்ட் வரி அபவுட் த ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஆர் எனிதிங். அதுவும் வேணும் தான், இன்டர்னலுக்கு அதுக்கெல்லாம் வேணும். But when you are going to prepare from both the books, your marks are not going to come down. So don't worry about it. But definitely you will be doubly benefited. அதனால வந்து நீங்க first thing I would suggest you go and buy an NCERT book. Don't completely rely on this class alone. In the class definitely உங்களுக்கு 50% help பண்ணும். But 25% your personal reading. And then rest 25% your practice. Regular practice. இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். ஓகே, ஆல் ரைட். மேடம் just a minute, I will add one more thing what மேடம் சொன்னதோட ஆட் பண்றேன். பிகாஸ் நம்ம இந்த பிகினிங் ஆஃப் த இயர்ல இருக்கிறதுனால ஸ்டேட் போர்டு குழந்தைங்க எல்லாருமே அந்த என்சிஆர்டி புக்கை நீங்க வாங்கிக்கலாம். மேடம் சொல்ற மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் அதை இன்சிஸ்ட் பண்ணல. காரணம் என்னன்னா நம்ம மிடில் ஆஃப் த இயர் இருந்தோம், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ பிகினிங் ஆஃப் த இயர்னால நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இந்த வருஷம் மேடம், இந்த 2023ல நீட் கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரம் என்சிஆர்டி புக்ல இருந்தா வந்திருக்கு. இதே 2000 ஓபனாவே சொல்றாங்க. ஆமாமா, it has come from NCERT book. அப்படினே சொல்றாங்க. 2019ல அதிகமா ஸ்டேட் போர்டு வந்து சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் 20, 21, 22, 23 எல்லாமே அதிகமா NCERT புக்ல தான் வந்திருக்கு. அதனால நீங்க NCERT புக் வாங்கிக்கங்க. ஒன்லி இட் டஸ் நாட் காஸ்ட் மச். அது நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 2 புக் இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு 2 புக் இருக்கும், அப்புறம் பயாலஜிக்கு ஒரு 2 புக் இருக்கும், 6 புக் இருக்கும். அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் போர்டு ஸ்கூல் எடுப்பாங்க, நாங்கள் இங்கே என்சிஆர்டி புக் எடுப்போம், ரெண்டுலேயும் தரவாயிடுவீங்க. கண்டிப்பாக நீட்டு நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ ஐ திங்க் மேடம் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நீங்கள் அதை இப்போ வாங்கிக்கலாம். நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் அது இன்சிஸ்ட் பண்ணலை. காரணம் என்னென்னா வி ஆர் இந்த மிடில் ஆஃப் த இயர்லலாம் வரும்போது அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கக்கா, இன்சிஸ்ட் பண்ணலை. இந்த வருஷம் நம்ம இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ கூட போடலான்ட்டு இருக்கேன் அதுக்குன்னே. ஸோ தட் அவர் சக்ஸஸ் ரேட் வில் பி பெட்டர் இன் நீட். Okay, madam. Sorry. I mean, I just thought I will add whatever you have said. No problem, sir. Whenever you want, you can barge in and. இந்த பாயிண்ட் நீங்க எடுத்த பிறகு எனக்கே ஞாபகம் வருது. Yeah. One second. Yeah. I'm getting a call. One second. ஸோ இதை நீங்கள் வந்து மேடம் வரவரை நான் பேசுகிறேன். ஐ மீன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஒரு என்சிஆர்டி புக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா செகண்ட் ஹேண்டு புக்கு கிடைக்கும். அதாவது உங்கள் ஊரில் யூஸ் பண்ண புக்கு விற்கிற ஒரு கடைகள் இருக்கும், எல்லா ஊர்லையும் இருக்கும், மோஸ்ட்லி எல்லா ஊரில் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா
என்சிஆர்டி புக்கோட செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் நான் செகண்ட் ஹேண்ட் புக் தான் வாங்கியிருக்கேன், ஒரு செட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கலாம். இது ஒன்று. அல்லது அங்கே உள்ள சிபிஎஸ்சி பசங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அந்த ஊரில் 12th முடித்த பசங்க அந்த புக்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த புக்கை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வேறு ப்ரைஸ் ஆர் ஈவன் ஃப்ரீ. மேபி நான் கூட முடிஞ்சால் கொஞ்சம் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மை ப்ராப்ளம் இஸ் ஐ கேன் சோர்ஸ் த புக், பட் உங்களை ரீச் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எனக்கு கோயம்புத்தூரில் சோர்ஸ் பண்ணி அவிலே ரீச் டு திருவண்ணாமலை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இந்த பேக்கே அப்படி தான். we have sourced lot of bags, but we have to reach to the beneficiary. அதனால அங்கங்க நீங்களே எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு. அங்க வந்து இருக்கிறவங்க வந்து சீனியர்ஸ் will be giving away their book. என்ன பண்ணுவாங்க எல்லாரும் புக்ஸை வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி நீங்க போய் பர்சனலா நீங்க போய் அப்ரோச் பண்ணி நீங்க வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெரிய ஊர்கள் மேடம், பெரிய ஊர்கள் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், சென்னை மாதிரி இடங்கள்லாம் அங்க செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்ன்னே விற்கிறாங்க. அங்கே போனால் எக்கச்சக்கமான புக்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ஒரு செட் எல்லாமே வாங்கிட்டேன் போன வருஷமே, சிபிஎஸ்சி புக்ஸு நான் வாங்கிட்டேன். பட் ஐ டிட் நாட் இன்சிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்சிஸ்ட் பண்ணல, பிகாஸ் அது மிடில் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னு ஒரு பயந்துட்டேன் நான். பட் இந்த தடவை நீங்கள் பிகினிங்கில் ஸ்டேட் போர்ட் படிக்கிற அத்தனை பேருமே என்சிஆர்டி புக் வாங்கிங்க. செகண்ட் ஹேண்ட் புக் போனீங்கன்னா ஆஃப் த ப்ரைஸ் அல்லது 40% ப்ரைஸ். இப்போ 100 ரூபானா 40 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் ஊர் சின்ன ஊராக இருந்தால் பக்கத்தில் திருச்சி பக்கமாக இருந்தால் திருச்சியில் போய் வாங்கலாம். செகண்ட் ஹேண்ட் புக்குன்னே ஒரு ஒரு தெருவே இருக்கும், அதில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எல்லா ஊர்லேயும் தான். கோயம்புத்தூரில் எனக்கு நல்லாவே தெரியும், பட் எல்லா ஊர்லையும் இருக்கும். நான் வேணால் அது கண்டுபிடிக்கிறேன். திருச்சினா சின்ன கடை வீதி அந்த மாதிரி எங்கேயோ இடத்துல இருக்கும். ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஆல் த பிக் பிளேசஸில் எங்கெங்கே இருக்குது, செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி அந்த ஊர் அந்த இடம் சொல்கிறேன். உங்கள் அப்பா கிட்ட சொல்லி 11th புக்கு இந்த வருஷம் 11th மட்டும் மேபி 11th 12th ரெண்டுமே வாங்கிக்கோங்க முடிஞ்சால். இல்லைன்னா 11th வாங்கிக்கோங்க, அப்புறம் 12th இன்னொரு மாதம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். டிபெண்டிங் ஆன் யுவர் எப்படி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்து நம்ம அப்படி வாங்கிக்கலாம். ஐ கேன் சோர்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் டு சென்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி கிட்ஸ். அதுதான் ஒரு ப்ராப்ளம். சென்டிங் இஸ் அ ப்ராப்ளம், பிகாஸ் சோர்சிங் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஃபார் மீ. இப்போ மேடம் இப்போ நாங்கள் அந்த பேக் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால அது வந்து வி ஹேவ் அரௌண்ட் 30 bags இன் சென்னை. பட் த ரிக்வயர்மெண்ட் இஸ் இன் தேர் இன் ஒசூர் அண்ட் திருவானைமலை அந்த என்னென்னமோ ஊரில் இருக்குது. ஸோ இப்போ இப்படி மிஸ் மேட்ச் ஆகுது. அது நாங்கள் அது ட்ரை பண்ணுறோம். பட் புக்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் இயர் வி கேன் திங்க் ஆஃப் லைக் தட். பட் இந்த வருஷம் நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ மேடம். ஓகே சில்ட்ரன், நீங்கள் வந்து ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன். ட்ரை டு கெட் as sir says, ட்ரை டு கெட் ஹார்ட் காப்பி. தயவு செஞ்சு நான் வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிப்பேன். எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. இப்போ வந்து டச் ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஃபோன்லேயே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க, வேண்டாம். உங்ககிட்ட புக் இருக்கணும். ஓகே, நத்திங் லைக் ஹேவிங் அ புக் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம். என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் புக்கை வச்சு படிக்கிறது அது தனிதான். ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு எல்லாருமே கம்பல்சரியா ஒரு புக்கு வாங்கிடுங்க. ரைட்? ஓகே, நவ் we are going to the questions. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I am going to share past NEET questions. எப்படின்னா 23, 22, 21, 20, 19 வரல, 2019 வரல, 4 years நான் questions எடுத்திருக்கேன். அதாவது இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட்லேருந்து வந்திருந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஐ ஹவ் செலக்டட் அண்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் நவ். ஓகே, அண்ட் லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட் வந்து ஐ ஃபவுண்ட் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்ட் இட் அ லிட்டில் டிஃபிகல்ட். அதனால தான் பர்டிகுலராக அந்த சாப்டரை நான் பிக் பண்ணி நான் எடுத்தேன். ஸோ தட் இட் வில் பி லிட்டில் மோர் எக்ஸசைஸ் ஃபார் யூ பிஃபோர் வி கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நவ் ஐ எம் ஷேரிங் அ Are you all able to see this? Okay. Yes, ma'am. Okay. நீங்க இப்ப வந்து I am not going to read it and give the answer அந்த மாதிரி கிடையாது. I want you all to be interactive. இதுல வந்து I request all of you not to go in the middle. இது வந்து உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் முடிகிற வரை கடைசி வரை இருந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணி இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சுன்னு போங்க. பாதியில் கடகடன் போயிடாதீங்க. ஓகே,
So try to be in the full class. All right. இப்போ I want you all to be interactive. நீங்களும் participate பண்ணணும், நீங்களும் ஆன்சர் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஆஸ் ஃபார் as பாசிபிள் உங்களுக்கு தெரிஞ்ச வரல தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்க இதை நீங்க மேட்ச் பண்ண பாருங்க. I'll give you 30 seconds time. படிச்சு பாருங்க, then we can பாத்துட்டீங்களா மேம்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் கொடுக்கலாமா? These are the options. Option 1. How do you say option 1? Okay. Who answered this one? Jay Samyukta ma'am. Okay. What about the others? Same option 1. ஆப்ஷன் 1ல வந்து ஏ cartilaginous joint வந்து between adjacent vertebrae and vertebral column, and then B is ball and socket, அது between humerus and pectoral girdle, and then C is fibrous joint, that is between flat skull bones. Okay. இப்போ உங்களுக்கு வந்து எது என்னென்ன ஜாயிண்ட்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? You all knowing what all the joints we are talking about? Are you all sure? Yes ma'am. Yes ma'am. First answer is correct. Okay, we are going to the second one. Which of the following statements are correct regarding skeletal muscle? Muscle bundles are held together by collagenous connective tissue layer called fascicle. Sarcoplasmic reticulum of muscle fiber is a storehouse of calcium ions. Striated appearance of skeletal muscle fiber is due to distribution patterns of actin and myosin protein. M line is considered as functional unit of contraction called sarcomere. Which are the following statements Option are correct? A is right, ma'am. எதெல்லாம் கரெக்ட் அது மட்டும் சொல்லுங்க. Ma'am, A is correct, ma'am. A is correct. ஏன்னா muscle bundle are held together by collagenous tissue called connected tissue layer called fascicle. அது சொல்றீங்களா? Yes, ma'am. Okay. Which are the following statements? இதுல ஒண்ணு மட்டும் கரெக்ட் இல்ல, நிறைய கரெக்ட் இருக்கு. more than one கரெக்ட் இருக்கு. எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. அது கீழ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு பாருங்க. choose the most appropriate answer from the options given below. எது கரெக்ட்? A, B, C only. What is A? Muscle bundle are held together by collagenous tissue, connective tissue layer. Ma'am, option 2, ma'am. A, C and D only, ma'am. Okay. Okay. இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனா நம்ம பார்க்கலாம். Muscle bundle are held together by collagenous connective tissue layer called fascicle. Correct? Yes, ma'am. Yes ma'am. Yes ma'am. Sarcoplasmic reticulum of muscle fiber is a storehouse of calcium ions. Correct? Correct இல்லையா? calcium ions அதுல இல்ல அப்படின்னா எப்படி அது வந்து ATP அந்த troponinல வந்து அது அட்டாச் ஆகி அதை ரிலீஸ் பண்ணி மசில் கண்ட்ராக்ஷன் போது ATP ரிலீஸ் பண்ணும்.
அது கால்சியம் அயான்ஸ் இருந்தா தானே முடியும். Yes, ma'am. ஓகே, ஆல்ரைட். ஸோ அப்போ அது கரெக்டா? No, ma'am. Yes, ma'am. Alright. Striated appearance of skeletal muscle fiber is due to distribution pattern of actin and myosin, correct? Yes, ma'am. Yes, ma'am. M line is considered as functional unit of contraction called sarcomere. அது கரெக்டா? Ma'am, I think no, ma'am. இல்ல. ஓகே, ஸோ இப்போ எதெல்லாம் கரெக்ட்? Which option is correct? A and C, ma'am. Option 4. Option 4, A, B and C are right. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய. அதாவது நீட் கொஸ்டின்ஸ்ல வந்து சிங்கிள் ஆப்ஷன் கரெக்டா இருக்கிற மாதிரியும் ஒரு சிங்கிள் ஆன்சர் இருக்கிற மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் ஆன்சர் இது மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கும். எவ்ரிதிங் இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து சிங்கிள் ஆன்சர் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கு. இப்படி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட். Choose the correct statement about a muscular tissue. இப்போ மஸ்குலர் டிஷ்யூ பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அதை சூஸ் பண்ணுங்க. The smooth muscles are multinucleated and involuntary. Skeletal muscle fibers are uninucleated and found in parallel bundles. Intercalated discs allow the cardiac muscle cells to contract as a unit. The walls of blood vessels are made up of columnar epithelium. First, smooth muscles are multinucleated and involuntary. Yeah? No. No. Yes, Ma'am, ma'am. yes, ma'am. Correct. Yes, ma'am. ma'am. Skeletal muscle fibers are uninucleated and found in parallel bundles. Yes. நன்னா யோசிச்சு சொல்லுங்க. No, ma'am. They are multinucleated. சரி, தேர்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எதுன்னு சரியில்லை அப்படின்னா ஒரு ஆப்ஷனா படிச்சுப்பாங்க. சரி, ஆக்சுவலா இப்படி பண்ணக்கூடாது. பட் ஐம் டெல்லிங் யூ, ஒரு ஆப்ஷனா படிச்சுடுவாங்க. ஏதாவது ஒன்று கரெக்டாக தோணிடுதுன்னா தட் மே பி ரைட், த அதர் திங் மே பி ராங் இஃப் யூ ஆர் நாட் வெரி ஷுர். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இன்டர்கலேட்டட் discs allow the cardiac muscle cells to contract as a unit. அது கரெக்டா? ஒரு மசிலுக்கு வந்து ஒரு டிஸ்க்கு வந்து சிக்னல் வந்து வருது கண்ட்ராக்ட் பண்ணோம்னா then it passes the signal throughout and then they, as a one unit they contract. அது கரெக்டா? டவுட்டா இருக்கு? சரி, ஃபோர்த் பாருங்க. The walls of blood vessels are made up of columnar epithelium. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चन. அந்த blood vessels உள்ள இருக்கிறது columnar epithelium ஆ? No, ma'am. Squamous epithelium. Exactly. So அது wrong. நமக்கு கிளியரா தெரிஞ்சுடுது அது தப்பு. Ma'am. Okay, அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல. இப்ப மத்தது third is the correct one. Third is the correct answer. Intercalated discs allow the cardiac muscle cells to contract as a unit. அப்படிங்கறதான் கரெக்ட். The uninucleated, multinucleated லாம் interchanged இருக்கு. Okay, you have to read one more time. Maybe we can do one more session in this locomotion and movement later. After we finish all the chapters, we can come back to this. By the time you should be thorough with all this.
சரி, அக்கார்டிங் டு த புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு நான் சொன்னேன். ஓகே, ஏன்னா அதுல இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிமுலேஷன்ல வந்து தே பாஸ் அ சிக்னல் அண்ட் ஒன் கண்ட்ராக்ட் ஆகணுங்கிற சிக்னல் ஒன்னுக்கு வந்த உடனே பை சிமுலேஷன் ஆல் த இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு த்ரூ அவுட் டு த ஆல் த செல்ஸ் அண்ட் தென் தே ஒரு யூனிட்டா வந்து தே ஆல் டுகெதர் கண்ட்ராக்ட் cardiac muscle. அது கரெக்ட். ஓகே, அக்கார்டிங் டு த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிங்கிறது மசில் கன்ட்ராக்ஷன்ல படிச்சிருப்போம் நம்ம இல்லையா? ஏ பேண்ட், ஐ பேண்ட், ஹெச் பேண்ட் அதெல்லாம் ஜெட் பேண்ட் அதெல்லாம். ஓகே, யூ ரிமெம்பர் ஆல் தட்? ஓகே, the actin filaments slide away from the A band resulting in shortening of sarcomere. இதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு பாருங்க. I will show you இந்த this thing is like this. A band இப்படி இருக்கு, I band இல்லையா? ஞாபகம் வருதா? இப்போ இப்படி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? Yes ma'am. இப்போ எது வந்து கண்ட்ராக்ட் ஆகும், எது எக்ஸ்பேண்ட் ஆகும், எல்லாமே எது வந்து அதே மாதிரியே இருக்கும்? மேம் A band சேஞ்ச் ஆகாது மேம். Correct, exactly. The actin filaments slide away from A band resulting in shortening of sarcomere. அது தப்பு. Actin filaments வந்து slide towards the A band. A bandல இருந்து தள்ளி போகாது, A band கிட்டக்க வரும். Okay, actin and myosin filaments slide over each other to increase the length of the sarcomere. தப்பு, they decrease the length. அப்புறம் length of the A band does not change தான் கரெக்ட். A band அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. I band increases the length, தப்பு. I band actually contract ஆகும், muscle contraction போது that I band length decreases. Okay, Yes ma'am. all right. Next, இது வந்து I think you all can answer easily. Gout is a type of disorder which leads to, சொல்லுங்க பார்க்கலாம். Ma'am, the fourth answer. Due to low calcium level. One by one. Yeah. Ma'am, the fourth question answer, can you repeat it? Fourth question answer repeat பண்ணணுமா? Yes. Okay. According to the sliding filament theory, sliding filament theory na இந்த I band, A band நடுப்புற இருக்க ரெண்டு சைடும் I band, then the Z band எல்லாம் Z line எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து என்ன ஆகும், மசில் அந்த அந்த ஃபிலமெண்ட் வந்து இதுலேருந்து ட்ரோபோனின்ல வந்து அந்த ஏடிபி ரிலீஸ் ஆகி ஏடிபி அண்ட் ion phosphate release ஆகி then the muscle contracts and then once the calcium ion goes and sits on that, then it is released. Then again when calcium ion goes away, then again it goes and attaches itself to the filament. So அப்ப வந்து திருப்பியும் ரிலீஸ் ஆயிடும், contraction and அந்த மாதிரி ஆகும் movement. So அந்த contraction போது what I'm talking about புரியுறது இல்லையா? muscle contraction பத்தி நான் சொல்றேன். Yes ma'am, yes ma'am. As soon as you this session is over, this class is over, you please go and have a look at your book, locomotion and movement, the equivalent book whatever state board la irukko adu neenga paarenga, then you will understand better whatever I am saying. இப்போ அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட், this in the whole thing we say sliding filament theory. Okay, இப்போ இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த ஆக்டிங் ஃபிலமெண்ட்ஸ், ஆக்டிங் அண்ட் மயோசின் ரெண்டு ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டார்க் அண்ட் லைட் பேச்சஸ் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருது. தே ஆர் ஆல் ப்ரோட்டீன்ஸ் that you know, right? If the actin filaments slide away from the A band resulting in shortening of sarcomere அப்படினு சொல்றது first statement, that is wrong. ஏன்னா actin filaments slide towards the A band, அதனால first option தப்பு. Second, actin and myosin filaments slide over each other to increase the length of the sarcomere, தப்பு. The increase the length or decrease the length of the sarcomere. All right, and then the length of the A band does not change அப்படிங்கிறது correct.
ஏன்னா என்ன இதெல்லாம் நடக்கும்போது இந்த A band they all come towards A. அதனால A band is stable, அந்த length அதே மாதிரி தான் இருக்கும், அது டிக்ரீஸ் ஆகாது. And then I band increases in length, தப்பு. I band ஓட length குறைஞ்சு A கிட்ட வரும். அதனால அந்த statement, fourth statement wrong. So the statement 3 is right. Okay? Yes, ma'am. All right. Now we pass on to the fifth question. Gout is a type of disorder which leads to weakening of bones due to low calcium level, inflammation of joints due to accumulation of uric acid crystals, weakening of bones due to decreased bone mass, inflammation of joints due to cartilage degeneration. Option 2, ma'am. Option 2, ma'am. Option 2 is right. யூரிக் ஆசிட் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து போய் ஒரு ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல டெபாசிட் ஆயிடும். ரொம்ப யூரிக் ஆசிட் வந்து நம்ம இருக்கு பிளட்லன்னு சொன்னா that goes in the deposits itself in some joint. அதுல வந்து அது என்ன ஆயிடும், இந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே குண்டா வீங்கிக்கும். நார்மல் டைம்ல வந்து you won't have any pain, or on and off when you exert or something it will pain. Like for example, நீங்க பார்த்திருப்பீங்க, I don't know whether you have seen, அந்த கட்டவரலுக்கு கீழே வந்து many people gout மெயினா வந்து கட்டவரலுக்கு கீழே வந்து ஒரு பெரிய குண்டா அந்த போன் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் போன் இருக்கும் அந்த கட்டவரல். ஃபர்ஸ்ட் இந்த டோ நெயில் இருக்கு, டோ இருக்கு இல்லையா, அந்த கீழே வந்து காலில் வந்து இந்த டோ ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த போன் வந்து அப்படியே வீங்கின மாதிரி குண்டா இருக்கும் நிறைய பேருக்கு. ஐ மீன் கவுட் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தி பாசிபிலிட்டிஸ் தே மே பி ஹேவிங் கவுட். அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு டிஸார்டர் கிடையாது. பட் சம்திங் இட்ஸ் a perennial nuisance I will say. சும்மா வந்து அது ஒண்ணுமே ஒரு வெளிச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு அப்பப்ப. சம் இட் வில் பி கிரியேட்டிங் சம் நியூசன்ஸ், பெயின் வரும். தே காண்ட் வேர் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் வேர் பண்ண முடியாது அவங்களுக்கு, பிகாஸ் அது வந்து அழுத்தினா எகைன் பெயின் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கவுட்ல. ஆல்ரைட். Given below are two statements. One is labeled as assertion A and the other is labeled as reason R. அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அசர்ஷன், இன்னொன்று வந்து அந்த அசர்ஷனுக்கு ரீசன் ஏ அப்படின்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் ஏ வந்து osteoporosis is characterized by decreased bone mass and increased chance of fracture. osteoporosis-ங்கிறது என்னது, போன் மாஸ். அந்த போன் மாஸ் திக்னஸ் குறையிறது, ரொம்ப பிரிட்டிலா ஆகுது போனு. டக்குனுக்கு அந்த osteoporosis இருக்கு கீழே விழுந்தாலோ இல்ல வந்து ஸ்லைட்டா தடுக்கி விட்டா கூட அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் வந்துடும், போன் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஸோ இதுக்கு வந்து ரீசன் இது ஏன் அப்படிங்கிறதுக்கு, காமன் காஸ் ஆஃப் osteoporosis இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியா ஆகிறதுனால இந்த மாதிரி ஆகும். ஈஸ்ட்ரோஜன் வந்து ஜாஸ்தியா எப்போ இருக்கும், யங் பீப்புளுக்கு மெனோபாஸ் சைக்கிள் கரெக்டா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். பட் இது இந்த osteoporosis யாருக்கு வருது, only people after 50 தான் காமனா இருக்கு. அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹையா இருக்குமா லோவா இருக்குமா? Low. Yes. So straight away நீங்க சொல்லிடலாம் இந்த reason Option R A is is not correct. Option A is correct and R is wrong. Yes. So the third option, in the light of the above statements, choose the most appropriate answer from the options given below. Now, third option is correct. That is, A is correct, but R is not correct. Okay. Which of the following is correct match for disease and its symptoms? Arthritis, inflamed joints, tetany, high calcium levels causing rapid spasms, myasthenia gravis, genetic disorder resulting in weakness and paralysis of skeletal muscle, muscular dystrophy, an autoimmune disorder causing progressive degeneration of skeletal muscle. Option 1.
கரெக்ட். ஆப்ஷன் 1 தான் கரெக்டா இருக்கு. மேட்ச். ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது இன்ஃப்ளேம்டு ஜாயிண்ட்ஸ். அதாவது ஜாயிண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து ஜாயிண்ட்ஸ்ல பெயின் வருது, வீங்கிக்கிறது, பெயின் வருது, அதெல்லாம் தான் ஆர்த்ரைட்டிஸ். டெட்டனிங்கிறது என்னன்னா அது வந்து லோ கால்சியம் லெவல்னால ரேபிட் ஸ்பாசம் வருது, ஹை கால்சியம் லெவல் கிடையாது. ஸோ அது தப்பு. அப்புறம் தேர்ட் மயஸ்தீனியா கிராவிஸ்ங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, causing progressive degeneration of skeletal muscle. அது வந்து myasthenia gravisங்கிறது இட்ஸ் an autoimmune disease. autoimmune disease என்ன, நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மள அட்டாக் பண்றது தான். அண்ட் muscular dystrophyங்கிறது என்னது, இட்ஸ் a genetic disorder resulting in weakness and paralysis of skeletal muscle. ஓகே, ஸோ போன் அண்ட் மசில் அதெல்லாமே ரொம்ப வீக் ஆகி நடக்க முடியாம ஓவர் a period of time நடக்க முடியாம போகும். ஸ்லோலி அவங்களால எதுவுமே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாம வந்து இட் கேன் பி ஃபேட்டல். Very very dangerous condition. Myasthenia gravis dangerous, muscular dystrophy ரொம்ப dangerous condition ரெண்டுமே. Okay, then the Ma'am, I have a doubt. Yes Ma'am, if arthritis is inflammation of joints, what is rheumatoid arthritis, ma'am? Rheumatoid I think maybe connected to nerves or something like that. Because it is an autoimmune disease. I have read it as an autoimmune disease. So I want to know. Yeah, that is more riskier and dangerous than arthritis. Arthritis இங்க சாதாரணமாவே இருக்கும். ஒரு ஏஜுக்கு மேல இந்த மாதிரி இன்ஃப்ளேம்டு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வர்றது காமன். பட் ருமேட்டிசம்ங்கிறது இஸ் மோர் என்ன சொல்றது, மோர் ஜெனட்டிக். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே வேணும்னா நான் ஐ கேன் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் யூ. ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். டெஃபினெட்லி ஐ கிளியர் அ டவுட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, 8th chronic autoimmune disorder affecting neuromuscular junction leading to fatigue, weakening and paralysis of skeletal muscle is called Myasthenia gravis. Myasthenia gravis. Yes. அந்த 7th கொஸ்டின்ல இருந்து 8th கொஸ்டின் போட்டுறலாம் மேடம். யா அதான் 7th நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை வச்சு 8th போட்டுறலாம். ஆமா, ரைட். ஓகே, யா. நவ இப்போ இத வந்து can you match this one? இது வந்து you have to little knowledge about the bones, what you studied in the chapter. நம்ம வந்து skeletal bones, how they are joined, அப்புறமா வந்து hand bones, shoulder bones, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ribsல என்ன bones இருக்கு, vertebraல என்ன bones இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த போன்ல கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க இதை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆப்ஷன் 1. ஓகே, ஸ்கேப்புலா இஸ் ட்ரையாங்குலர் ஃபிளாட் போன். அது எங்க இருக்கு இந்த ஸ்கேப்புலாங்கிறது? somebody can tell? I mean the back portion. கரெக்ட், பின்னாடி பக்கம் இருக்கு. அதாவது முதுகு பக்கம் கழுத்துக்கு கீழே இருக்கும் பாருங்க. முன்னாடி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்டிப்ரா ஒரு மாதிரி ஒரு ஃபிளாட்டா ஒரு போன் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒன்று தெரியும் பின்னாடி. தொட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ தட் இஸ் ஸ்கேப்புலா. that one is correct. Second, B, cranium. craniumங்கிறது எங்க இருக்கிற போன்? மேம் அது பிரைனை வந்து கவர் பண்ணிருக்கும் மேம். கரெக்ட். பிரெயின் போன்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் ஆகுது? ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ்ங்கிறது என்னது? எனிவன் நோ? muscular and ligament, muscular and cartilaginous அந்த டிஷ்யூல வந்து ஜாயின் ஆயிருக்கிறது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ். அதுல என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா அது மூவ்மெண்ட்டே கொடுக்காது, அப்சல்யூட்டா மூவ்மெண்ட்டே இருக்காது. அந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ் தான் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. வேற ஏதாவது மூவ் பண்ண முடியாதது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் என்ன இருக்கு? போன் அண்ட் மசில் என்ன ஜாயிண்ட் இருக்கு? மேம் ஸ்பைனல் கார்ட் மேம். ஸ்பைன்.
Lower jaw. Lower jaw. Lower jaw. Lower jaw. Okay, lower jaw is attached to the skull. அது மூவ் ஆகுது. But lower jaw is movement இல்லன்றீங்க. வேற? rib cage. பல்லு இல்லையா? பல்லெல்லாம் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் இல்லையா? ரொம்ப காமன் இல்லையா அது? Yes, ma'am. டக்குன்னு உங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் ஸ்டர்னம். ஸ்டர்னம் இஸ் Ma'am, rib cage ல shape மாதிரி இருக்கு. ஸ்டர்னம் இஸ் a flat bone. ஸ்டர்னம் எங்க இருக்கு? Ma'am, rib cage ல T shape ல present. Okay. Then vertebral column, that is a cartilaginous joints. இப்ப cartilaginous joints-க்கும் fibrous joints-க்கும் என்ன difference? Cartilaginous joints வந்து ஈஸியா மூவ் பண்ணலாம் மேம். fibrous joint மூவ் பண்ண முடியாது. Okay, ஈஸியா yeah, better than fibrous joints I would say. ஓரளவு நல்லா மூவ் பண்ண முடியும். பட் நிறைய மூவ்மெண்ட் கொடுக்காது. ஓகே ஆல் ரைட். ஏன்னா வெர்டிபிரல் காலம்ங்கும் போது பின்னாடி ஓரளவு தான் நீங்க பண்ண முடியும். ரொம்பலாம் நீங்க வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து லிமிட்டெட் மூவ்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட். Shall we move to the 10th? During muscle contraction, which of the following events occur? திருப்பியும் அதே மசில் கண்ட்ராக்ஷன்ல தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய கேக்குறாங்க. ஸோ சில்ட்ரன் ப்ளீஸ் நீங்க இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. H zone disappear. A band widens. I band reduces in width. Myosin hydrolyzes ATP, releases ADP and PI, iron phosphate. Z line attached to actins or pulled inwards. H zone disappear, ma'am. H zone disappears, ma'am. H zone disappears. Sorry. Okay. I band reduces in width, ma'am. A band widensங்கிறது தப்பு. ஸ்ட்ரைட் அவே இப்பதான் நம்ம ஒரு क्वेश्चन பார்த்தோம். A band wide ஆகாது. ஓகே, that is wrong. அப்புறம் remains same. I band reduces in width, correct. இப்பதான் நம்ம இன்னொரு क्वेश्चनல பார்த்தோம். All right. Then fourth, myosin hydrolyzes ATP, releases ADP and phosphate ion. அது கரெக்ட்டா? Correct. Correct. Yes, ma'am. அப்புறம் fifth, Z line attaches to actins and pulled inwards. Yes, It has to இல்லையா? இல்லன்னா எப்படி அது கண்ட்ராக்ட் ஆகும் ஐசோன்? It should. இல்லையா? So, which option is right? You tell me. First one, third one, fourth, fifth. Option B, ma'am. Option B. Correct? Yes, ma'am. All right. Match the following columns and select the correct option. Floating ribs. Option 3, ma'am. Option 3. Option 3. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நிஜமாவே நீங்க வந்து எல்லாமே தெரிஞ்சுன்னு சொன்னீங்களா இல்ல ஒண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஓகே இல்ல மேம், ரூல் அவுட் பண்ணதுனால ஈஸியா டக்குனு A4ல 3ல தான் இருக்கு அப்படி டக்குனு A3 கரெக்ட்னு சொல்லிட்டீங்களா? எப்படி சொன்னீங்க? மேம் ஈஸியா ரூல் அவுட் பண்ணிட்டோம் மேம். அதான் நினைச்சேன். சோ A4 வந்து கரெக்ட். சோ A4 இந்த ஆப்ஷன்ல எதுல இருக்கு? தேர்ட்ல ஒண்டி தான் இருக்கு நினைச்சேன். ஓகே. Floating ribs அந்த மாதிரி ஆக்சுவலா பண்ணக்கூடாது. You should understand everything and then answer because we are revising. இது வந்து நீட் கிராஷ் கோர்ஸ் கிடையாது. So please don't do that. Okay? அப்புறம் you will not learn.
ஓகே. ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் நீங்க எக்ஸாம்ல அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம். தட் இஸ் ஓகே. பிகாஸ் எப்படியாவது நம்ம வந்து கரெக்டா போடணும். டைம் வேற குறைச்சலா இருக்கும். அது ஓகே. பட் when you are revising don't do that. இந்த மாதிரி எலிமினேஷன்ல நீங்க பண்ணாதீங்க. Floating ribs வந்து do not connect with the sternum. That is right. அப்புறம் இதுல வந்து acromion வந்து clavicle. அது கரெக்ட். அப்புறம் scapula. Scapula is located between second and seventh rib, ma'am. ஆமா. Then glenoid cavity, head of the humerus. Humerusங்கிறது எங்க என்ன bone? Anybody can tell? Arm bone. Yes. Arm bone தான் humerus bone. All right. So third option is right. Select the correct option. இதுல நீங்க சொல்லுங்க each rib is a flat thin bone and all the ribs are connected dorsally to the thoracic vertebrae and ventrally to the sternum. There are 7 pairs of vertebrosternal, 3 pairs of vertebrochondral and 2 pairs of vertebral ribs. 8, 9, 10 pairs of ribs articulate directly with sternum. 11th and 12th pairs of ribs are connected to the sternum with the help of hyaline cartilage. இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க. Ma'am, 2, ma'am. 2 is right. Third and fourth வந்து that is 8, 9, 10 pairs of ribs articulate directly with the sternum. தப்பு. Indirectly. 11th and 12th free. ஆமா, அது வந்து sternum-ஓட கனெக்ட் இருக்காது. அதனால third and fourth தப்பு. அப்புறம் இது வந்து ஈச் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து எல்லாமே ஸ்டர்னம்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தப்பு. So we are left with second that says there are 7 pairs of அது வந்து 7 and 3 pairs. 7, 3 and 2 pairs of vertebral ribs. அதுதான் கரெக்ட். All right. 13th question. Which of the following muscular disorder is inherited? Muscular dystrophy. Dystrophy. Muscular dystrophy is inherited. Myasthenia gravisங்கிறது autoimmune disease. யாருக்கு வேணா வரலாம், எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் டெவலப் ஆகலாம். அப்புறம் botulism அப்படிங்கிறது it's என்ன சொல்றது, it's a food poisoning that occurs because of a bacteria. ரொம்ப டேஞ்சரஸ் அது. And tetany we saw just now. இது வந்து லோ கால்சியம் லெவல்னால வரக்கூடியது. சொல்லுங்கம்மா. Low calcium. ஆமா, லோ கால்சியம்னால வருது. All right. So 14, calcium is important in skeletal muscle contraction because Second option, ma'am. binds to troponin to remove the masking. Correct. Remove the masking of active sites on actin for myosin. அது வந்து பைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஆக்டின் வந்து நம்ம ஆக்டிவ் சைட்ஸ்ல இருக்கிறத வந்து அந்த ரிலீஸ் பண்ணி ATP ரிலீஸ் பண்ணி then that is converted into ADP and phosphate ion that helps in gives energy, releases energy and then helps in contraction. All right. So 15th one, pivot joint between atlas and axis is a type of. First of all, atlas and axis எங்க இருக்கு முதல்ல சொல்லுங்க. Where is atlas and where is axis? ரெண்டுமே bone. எங்க இருக்கு? atlas எங்க இருக்கு? axis எங்க இருக்கு? மேம் லெக்ல இல்ல. சரி, நான் வந்து one second. I've got a picture for Neck and yes. அட்லஸ்ங்கிறது cervicalல வந்து first vertebraல இருக்கக்கூடிய first bone. அது வந்து
ஆக்சஸ்ங்கிறது அங்க வந்து ஒரு இந்த cervical இதுல வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அது வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடம் வந்து அந்த ரவுண்டா டிட்டாச்சா இருக்கிறதுனால we are able to independently rotate neck. அதோட ஜாயிண்ட் அந்த மாதிரி அதுல வந்து வேற எந்த மாதிரியும் கிடையாது, ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஜாயிண்ட். என்ன நீங்க பாத்தீங்கன்னா மத்தது மாதிரி இல்லாம நம்ம வந்து நெக்க தனியா எதுவுமே ஆட்டாம நெக்க மட்டும் கூட நம்ம ஆட்ட முடியும் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்லி டிஸ்ஜாயிண்ட். அது வந்து வாட் டைப் ஆஃப் ஜாயிண்ட் இது அப்படின்னு கேக்குறாங்க. Synovial joint. Second option synovial joint ma'am. கார்டிலேஜினஸ் கிடையாது, சேடல் கிடையாது, ஃபைப்ரஸ்னாக்க மூவ்மெண்டே இருக்காது. கார்டிலேஜ்னா only some movement will be there. ஸோ அதனால வந்து synovial joint. அது synovial jointங்கிறது இண்டிபெண்டன்ட்டா அது வந்து ரொட்டேட் பண்ண முடியும் ஹெட். ஸோ of course that too only 180 degrees rotate பண்ண முடியும், 360 முடியாது. But anyway, that joint is called synovial joint. Correct. Okay, இப்போ we are coming to the last one. Out of X pairs of ribs in humans, only Y pairs of true ribs. Select the option that correctly represent the values of X and Y and provide their explanation. இத வந்து I will reduce the size. நீங்க இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. இப்போ 4 ஆப்ஷனும் தெரியுதா? Yes ma'am. ஓகே, பாருங்க எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். Ma'am 4 ma'am. Yes, fourth option straight away நமக்கு பார்த்த 12 and 7 straight away அந்த fourth option தான் correct. All right, we come to the end of this. Was this useful? I have one more chapter to discuss. Depending on your time, I can do that. You want to do one more question, paper? Yes ma'am. Yes ma'am. Good. All right. இப்போ வந்து botany-ல ஒரு question நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். That is morphology of flowering plants. அதுல I have prepared a question paper. I mean selecting all the past neat questions. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து I don't know how you are familiar with that. இப்பதான் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க, அதனால நீங்க வந்து you may be familiar with that also. Okay, I am sharing that question paper. Are you all able to see? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Okay. All right. First, family Fabaceae differs from Solanaceae and Liliaceae with respect to the stamens. Okay, அவங்களுக்கு வந்து arrangement stamen and the floral arrangementsல they differ from each other. Fabaceae ஒரு family, Solanaceae and Liliaceae are different families. So இது வந்து with respect to the characteristic or specific to the family of Fabaceae but not found in Solanaceae and Liliaceae. என்னது அது? Diadelphus and Didicus anthus. Yes, very good. Who answered this one? Mohammed Naufal. Very good. இப்போ வந்து what is Diadelphus and Dithecus, children? Diadelphus means 2 bundles of stamens. Yes. Didicus means 2 diga, 2 lobes. In each lobe. In each lobe 2 diga are present, ma'am. Yes, each lobe 2 theca. Totally it will be 4 thecas. Anyway, we can't say 4 thecus anthers, we only say Dithecus. All right, very good. So the correct option is Diadelphus and Dithecus. அதுதான் Fabaceae வந்து distinguish பண்றது Solanaceae and Liliaceae. Okay, the second one.
Given below are two statements. One is labeled as assertion A and the other is labeled as reason. Okay, assertion A வந்து a flower is defined as modified shoot, wherein the shoot apical meristem changes to floral meristem. Okay, on the shoot length ஒரு modified shoot அதுல இருந்து apical meristem changes to floral meristem ஆறுது. That is right. That is a correct statement. Now, the reason the internode of shoot gets condensed to produce different floral appendages laterally at successive node instead of leaves. இப்போ in light of the above statements, choose the correct answer from the options given below. எது correct option? Option 4. Option 4 is correct. A வந்து flower எப்படி வருது அப்படிங்கிறதும் சொல்றது, and A அப்படி ஆறுதுங்கிறதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட். Internode of the shoot gets condensed to produce different floral appendages. Appendages na floral parts. Laterally at successive node instead of leaves. Leaves க்கு பதிலா வந்து அந்த மாதிரி வரும். All right. Which of the following statements is not correct? The rhizome is thick, prostrate and branched. Rhizome is condensed form of stem. The apical bud in rhizome always remain above the ground. The rhizome is aerial and no distinct nodes and internodes. Which is not right. Option 4. Option 4 is not correct. ஏன் அப்படின்னா பாக்கி எல்லாமே கரெக்ட் தான். ரைசோம்ங்கிறது என்னது ஆக்சுவலி பேசிக்கலி ரைசோம்ங்கிறது அண்டர்கிரவுண்ட் இட்ஸ் அ ஸ்டெம் மாடிஃபிகேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர், டர்மரிக் அதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ரைசோம். ஓகே, ஸ்டெம் வந்து when it store ground under store food underground, then it becomes rhizome. அது வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக். பட் it's thick, prostrate and branched, it's condensed form of stem, எல்லாமே கரெக்ட். apical bud of rhizome always remains above the ground. அது வந்து அதாவது ஸ்டெம்மோட பார்ட் தானே அது. ஸோ அந்த எபிக்கல் பார்ட் வந்து it will be remain above the ground தான். and rhizome is aerial with no distinct nodes and internodes-ங்கிறது தப்பு. rhizome is underground with nodes and internodes இருக்கும். So that is wrong. Fourth, a type of tissue commonly found in the fruit wall of nuts is என்னமா scleroid. அது வந்து ஆக்சுவலா என்னன்னா அது ரொம்ப ஹார்ட் கோட்டிங் இருக்கு இல்லையா நட்ஸுக்கு மேல, அது எல்லாமே டெட் செல், இட் ஃபார்ம்ஸ் a hard coating. So அதான். All right, match this list. List 1 and list 2. இது வந்து I will hide this one. Are you all able to see all the 4? Yes ma'am. Yes ma'am. Imbricate, valvate, vexillary, twisted, இது எல்லாமே வந்து floral arrangement இல்லையா? ஓகே, ஸோ இதை வந்து எந்த ஃப்ளார்ல எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க மேட்ச் பண்ணணும். இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு போலாமா? Option 4. B, valvate. C is
Vexillary. Are you sure? Yes, ma'am. Once again, I mean, I can reduce the size and make it small so that, once again, let me find out how to do that. எப்படி சின்னது பண்றதுன்னு எனக்கு தெரியல. At the right side border end, you can see. Now it's, yeah. Now the joint is join ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஒண்ணா தெரியுது பாருங்க. Option 3 is correct. Option 3. Option 3 A வந்து Cassia, B is Calotropis, Option 4. Option 4. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட்ல இருக்கிறாப்ல இருக்கே. Option 4 is right. Okay, shall we go to the next sixth one? The floral diagram represents which one of the following families? இத வச்சிட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Liliaceae, Fabaceae, Brassicaceae and Solanaceae. Solanaceae. Solanaceae அப்படினு சொல்லக்கூடாது. Solanaceae அப்படினு சொல்லணும். Okay. Okay. Think about it and tell me. Option 3, ma'am. Brassicaceae is the correct. Brassicaceae actually cabbage family. That's correct. அதுல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வச்சு நீங்க பிளாசன்டேஷனை வச்சு நீங்க சொல்லணும். Okay, ma'am. Yeah. இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதுல இருக்கிறதா மோஸ்ட்லி வரும், இல்லாதது வராது. புக்ல என்சிஆர்டில இல்லாதது ரொம்ப கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதோட அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் படிச்சுக்கணும் நீங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து 2-3 ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் புக்ல கொடுத்துருப்பாங்க, அதுலயே வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அவங்க அடியில வந்து நிறைய given lot of examples, similar flowers எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்க ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பார்த்துக்கணும். ஓகே, மேக் ஷுர் தட் யூ prepare for all those examples also. ஓகே, என்ன இது டெஃபினட்டா வந்து இது இந்த ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி வருது சம்திங் இந்த சாப்டர்ல வந்து அவங்க டெஃபினட்டா கேக்குறாங்க. சம் அரேஞ்ச்மெண்ட், ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் வருது இன் எனி ஃபார்ம். இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ஃபார்ம்ல வரலாம் ஆர் இன் எனி அதர் ஃபார்ம்லயும் வரலாம். ஸோ identify the correct set of statements. The leaflets are modified into pointed hard thorns in citrus and bougainvillea. Auxiliary buds from slender and spiry coiled tendrils in cucumber and pumpkin. Stem is flattened and fleshy and opentia and modified to perform the function of leaf. Rhizopora shows vertically upward growing roots that help to get oxygen for respiration. Subaerially growing stems in grasses and strawberry help in vegetative propagation. Option 3. Option 3, ma'am. Option 3.
கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் B, C, D, E எல்லாமே கரெக்ட். A மட்டும் தப்பு. A வந்து ஆக்சுவலா leaflets are modified into hard thorns-ங்கிறது தப்பு. Auxiliary buds is modified into thorns. அங்க. Okay? Yes, ma'am. All right. Okay, next one is which one of the following plants show vexillary aestivation and diadelphous stamens? Pisum sativum. Pisum sativum. Okay. All right, very good. We go to the 9th one. The flowers are zygomorphic in mustard, gulmohar, cassia, datura and chili. Cassia. இருங்க. Oh, sorry children. நானே அந்த முடிச்சிட்டு இருக்கேன். It should come here. This diagram should come here. Now see the option. I'm sorry. I was wondering where did this picture come from. Now look at the 9th question. The flowers are zygomorphic in mustard, gulmohar, cassia, datura, chili. Choose the correct answer from the options given below. It's not a single correct answer question. First of all, zygomorphic, actimorphic ங்கிறது என்னது உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Zygomorphic, what is zygomorphic? Bilaterally symmetrical. Yes. So அப்படின்னா ரொம்ப ஒரே ஒரு சிமெட்ரி தான் இருக்கும், லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது? ஆப்ஷன் 2. மஸ்டர்ட் கிடையாது, தத்தூரா கிடையாது, சில்லி கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும், இப்படி இருக்கும். I can't draw also. Okay, anyway. Option B and C. Gulmohar and cassia only தான் வந்து they are bilaterally symmetrical. That is zygomorphic. அதனால option 2 is right. Which part of the fruit labeled in the given figure makes it a false fruit? Sometimes நம்ம வந்து thalamus. Yes, exactly. Very good. Who answers this one? Sandana Mariraj ma'am. Very good. இந்த மாதிரி வரது வந்து கீழே மற்ற இடத்துல எல்லாம் வர ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் மாறி வருது எல்லாமே வந்து they are false fruit, they are not actual fruit. Okay, so all right, we go to the next one. Match the column 1 and column 2. இப்போ வந்து floral formula கொடுத்திருக்காங்க, இதை மேட்ச் பண்ணுங்க. Option 2. Option 2. Option 1. இல்ல, option 2 தான் கரெக்ட். அதோட floral formula தான். ஃபெபேசியோட floral formula பாருங்க. All right. Ray florets have superior ovary, hypogynous ovary, half inferior ovary, inferior ovary. Fourth option, inferior ovary. Inferior ovary, correct. The ovary is half inferior in, I don't know if you are familiar with all this. Plum is the correct answer. Yes ma'am. சில bookல வந்து half inferior னு கொடுக்கறாங்க, சில bookல வந்து கொடுக்கிறது இல்ல. They just say inferior superior, அவ்வளவுதான்.
But sometimes you may get questions like this also. So get familiar with this term also, half inferior. Okay. 13th one, grass leaves curl inwards. Grass leaves வந்து inwards சுருங்கும் இல்லையா dry weatherல. ஏன் அப்படி சுருங்குது? Shrinkage of air spaces in spongy mesophyll, tylosis in vessels, closure of stomata, flaccidity of bulliform cells. எது correct option? Closure of stomata. இல்ல. க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டா எப்படி ஆகும்னா உங்களுக்கு டே லைட் முடிஞ்சு போச்சுன்னா நைட்டில் அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு குளோரோஃபில் இல்லாமல் வந்து the process will be done. அதுக்கு தான் அந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் அண்ட் க்ளோசிங். shrinkage of air spaces of spongy mesophyll வந்து that is a side effect of this one. No, அது மாதிரி ஆறுதுனால இந்த கிராஸ் லீவ்ஸ் வந்து கேர்ள் ஆறுது அப்படின்னு சொல்ல முடியாது. கிராஸ் லீவ்ஸ் கேர்ள் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஃபிளாசிடிட்டி ஆஃப் புல்லிஃபார்ம் செல்ஸ், டர்ஜிடிட்டி கொடுக்கக்கூடிய புல்லிஃபார்ம் செல்ஸ்ன்னு பெருசாக இருக்கு இல்லையா, அந்த செல் வந்து துவண்டு போயிடும். ஃபிளாசிடிட்டின்னு துவண்டு போகிறது. ஸோ அதனால் ஒரு மாதிரி சாகியாக ஒரு ரொம்ப லூஸாக ஆகும்போது அந்த கிராஸ் லீவ்ஸ் கேர்ள் ஆகும் இன்வர்டா. அதுதான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட். 14, sweet potato is a modified Taproot. இல்ல, taproot adventitious root. Then adventitious root ன்னா தெரியும் இல்லையா, உள்ளுக்குள்ளேயே போகும். stem வந்து will go inside and leave roots there and then it will அப்படியே roots போயிட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூட்ல வந்து ஃபுட் ஸ்டோர் ஆகுது தான் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே. The morphological nature of the edible part of coconut is Endosperm. very good. Endosperm. எண்டோஸ்போம்ல வந்து 2 எண்டோஸ்போம் இருக்கு, லிக்விட் ஃபார்ம் அண்ட் சாலிட் ஃபார்ம் ரெண்டுமே இருக்கு. அந்த இளநீரும் வந்து எண்டோஸ்போம் தான். ஓகே, நம்ம சாப்பிட்ற தேங்காயும் எண்டோஸ்பம், இளநீரும் எண்டோஸ்பம். ஓகே, ஆல் ரைட். With this we come to the end of this class. ஓகே மேடம், குழந்தைக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் குரூப்பில் கூட போடலாம். இதெல்லாம் நீங்கள் 11th போர்ஷன் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் ப்ராபப்ளி நோ திஸ் வில் பி ஒரு அவேக்கனிங்காக இருக்கும். ஓகே, படித்தா கூட நம்மளால் எழுத முடியல அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இப்போ எந்த அளவு டெப்த்தாக படிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணேன், ஒவ்வொரு ஊரில் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் எங்கே கிடைக்குது அந்த வீதி பேர் போடுறேன். மதுரைக்கு போட்டேன், எல்லா ஊருக்கு போடுறேன், பக்கத்தில் உள்ள ஊருக்கெல்லாம். அந்த வீதியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் கிடைக்கும். இந்த சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆஃப் த ப்ரைஸ் அது 40% ஆஃப் த ப்ரைஸில் யூ வில் கெட். 100 ரூபாய்னா 40 ரூபாய்க்கு கிடைக்கும் நார்மலாக, அல்லது 50 ரூபாய்க்கு கிடைக்கும். மேக்ஸிமம் 50. டோன்ட் கிவ் எனி திங் மோர் தேன் ஆஃப் த ப்ரைஸ், யூ வில் கெட் இட். சரிங்களா? யாரெல்லாம் வேணுமோ அது பாங்க. இல்லை உங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா படித்து முடித்தவங்க கிட்ட நீங்கள் வாங்கலாம். இது 2 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். தேங்க்யூ மேடம் ஃபார் யுவர். Thank you, sir. We will have another class with 2 more question papers like this. We will discuss 2 more chapters. Okay, thank you. From last year. Yeah. Good night.